வணக்கம் நண்பர்களே. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இனி நான் தான் வெனிசுலாவின் அதிபர் என்று அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் ட்ரம்புடைய படத்தை போட்டு இனி நான் தான் வெனிசுலாவின் அதிபர், த ஆக்டிங் பிரசிடென்ட் ஆஃப் வெனிசுலா அப்படின்னு போட்டிருக்காரு. ஏற்கனவே துணை அதிபராக இருந்தவர் இப்போ அவர் தான் பொறுப்பேற்று வெனிசுலாவினுடைய அதிபராக இயங்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நான் தான் இனி வெனிசுலாவின் அதிபராக இருப்பேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கார். வெனிசுலா மக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள்? இந்த வெனிசுலா நாட்டினுடைய அரசியல் போக்கு என்ன? அந்த நாட்டினுடைய வரலாற்று பின்னணி என்ன? எந்த வரலாற்று பின்னணியில் மக்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய அறிக்கையை ஏற்பார்களா, மறுப்பார்களா, அல்லது போராட்டம் துவங்குவார்களா என்பது சர்வதேச அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும்? இந்தியா இதை எப்படி அணுக வேண்டும்? ஏனென்றால் இது ஒவ்வொரு நாட்டு குடிமகனின் அவர்கள் நாட்டினுடைய இறையாண்மைக்கு இன்னொரு நாடு எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற சர்வதேச அரசியலை நோக்கி அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அறிக்கை ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு, ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த அடையாளத்தை எப்படி பார்ப்பது? தொடர்ந்து சர்வதேச அரசியலை பற்றி நாம் அலசுவோம். அடுத்தடுத்த பகுதிகளில் காண்போம், தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க.